இந்த வீடியோ கைடில் நம்ம பார்க்க போகிறது பார்டர்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்க ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிடலாம். இதில் நான் ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரைட். இப்போ இந்த டிவ் டேகுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம். கிளாஸோட நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னரை சிஎஸ்எஸ்ல டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு விட்த் கொடுக்கலாம். அடுத்தது இதுக்கு ஒரு ஹைட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம். ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் என்னுடைய டிவ் டேக். ஓகேவா? ஹைட் அண்ட் வித்து கொடுத்துருக்கோம், உள்ள ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம அவுட் சைடில் ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். அடுத்தது அந்த பார்டருக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் அதில் வேறு என்ன பியூட்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம்? பார்டர் கலருன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பார்டர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்டு சாலிடுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் கலரில் எனக்கு ஒரு பார்டர் வந்திருக்கு. பார்டர் வந்து எனக்கு சாலிடாக நல்லா பெருசாக தெரியுது. ஓகேவா? அடுத்தது பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ நமக்கு இது ரவுண்டட் கார்னராக கொஞ்சம் கர்வாக இருக்குது. இதுதான் அந்த பார்டர் ரேடியஸ். ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் கொஞ்சம் பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்போ இன்னும் பெட்டராக தெரியும். 15 பிக்சல் கொடுத்துட்டு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நல்லா பெட்டராக தெரியுது. ஸோ இது பார்டர் ரேடியஸ். ஓகேவா? ஸோ பார்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம், கலர் கொடுத்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்டருக்கு நம்ம விட்த்து கொடுக்க போகிறோம். ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம்னா பார்டருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு திக்னஸ் ஆட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னே ரொம்ப ஸ்லீக்காக ஒரு ரெகுலர் சைஸில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம திக்னஸ் ஆட் பண்ணி ஓரளவுக்கு போல்டாக நமக்கு இந்த இடத்துல ப்ரிவ்யூ காட்டுது. ஸோ இது அந்த பார்டருடைய திக்னஸ் லெவல். ஸோ ஃபார் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்டருக்கு என்னென்னா, பார்டருக்கு கலர் கொடுத்தோம், ஸ்டைல் மாற்றணும், அதுக்கு ரேடியஸ் கொடுத்தோம், அதுக்கு விட்த்து கொடுத்தோம். ஸோ இதுதான் ஒரு பார்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ்.